ஸ்ரீ குருபியோ நமஹ. நவதி சாந்தி என்ன கேள்விப்பட்டிருக்கோமா? அதாவது ஷஷ்யத பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம் போன்ற சாந்தி கர்மாக்கள் இருக்கு இல்லையா, அந்த பட்டியலில் வரக்கூடியதான் இந்த நவதி சாந்திங்கிறது. அதாவது நவத்தி என்றால் 90. ஒருவருக்கு 90 வயசு ஆன உடனே இந்த சாந்தியை செய்ய சொல்லியிருக்கு நண்பர்களே. பொதுவாக இந்த ஷஷ்யத பூர்த்தி மாதிரி சாந்தி கர்மாக்கள் எல்லாருமே அவைகளுக்கே உரித்தான தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய மந்திரங்கள், ஜபங்கள் இருக்கு இல்லையா, ஹோமங்கள் இருக்கு இல்லையா, அதில் பொதுவாக இருக்கக்கூடியது என்னென்னா தீர்காயுஷாக இருக்கணும், ஆயுள் தீர்காயுஷாக இருக்கணுங்கிற ஒரு மந்திரமும் வரும் இல்லையா. அந்த பிரார்த்தனையும் இருக்கும். எதில்? இந்த மாதிரி ஷஷ்யத பூர்த்தி மாதிரி சாந்திகள்ல. இந்த நவத்தி சாந்தின்னு சொல்றோம் இல்லையா, இந்த நவத்தி சாந்தியில பிரதானமா என்ன தெரியுமா பிரார்த்தனை? தீர்காயுஷா இருக்கணுங்கிறது இருந்தாலும் கூட அது பிரதானமா இடம் பெறுவதில்லை நண்பர்களே. மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையணும். இந்த பிறவியோட லட்சணம், நம்மளோட லட்சியம் என்ன? பகவான் கொடுத்த இந்த பிறவியோட நமக்கு லட்சியம் என்ன? மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையணும் இல்லையா. அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையணுங்கிற பிரார்த்தனை தான் இந்த நவதி சாந்தியில இடம்பெறுகின்றது பிரதானமாக. இதுலயும் ஜபங்கள் இருக்கு, விசேஷமான பாராயணங்கள் எடுக்கப்பட்டுள்ளன, ஹோமங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. எல்லாமே கிட்டத்தட்ட விஷ்ணு பரமா இருக்கும் நண்பர்களே. மந்திரங்களும் ஜபங்களும் பாராயணமும் ஹோமங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட விஷ்ணு பரமாக இருக்கும். மற்ற நட்சத்திர தேவதைகளை பிரீத்தி பண்ணுவதற்கும், மற்ற சாத்குண தேவதைகளை பிரீத்தி பண்ணுவதற்கும் ஹோமங்கள் இருக்கு. விஷ்ணு பரமா நிறைய அதுல பாராயணமும் ஜபங்களும் எடுக்கப்பட்டுள்ளன இந்த நவதி சாந்தியில. வாய்ப்பும் வசதியும் இருக்கிறவங்க இந்த 90 வயசு ஆன உடனே இந்த நவதி சாந்தி செய்து கொள்வது ரொம்ப விசேஷம். எல்லாரும் பரமக்ஷேமமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பரமாத்மா பரபிரம்மத்தை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயண